அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். உட்காரு. சேர் உட்காரு. ஐயா சரி. உங்களுக்கு உங்க பேர் என்னங்கய்யா? ஐயாவுட்டி. வயசு என்னையா? 75. சரி. இது எந்த ஊரு? வேளாங்குளம். சரி. உங்க உடம்புல என்னையா பிரச்சனை இருந்தது? உடம்புல காலு வலி, கீழே உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, முட்டு நடக்க முடியல, வலிக்கு சைக்கிள் ஏற முடியல, இடுப்பு வலிக்கு, கீழே வந்து எந்திக்க முடியல. சேர்ல உட்காந்து என்ன செய்ய? சேர்ல வந்து கொஞ்சம் தம்மலைக்கு ரேசா எந்திக்கிடுவேன். இப்போ முன்னால தம்மலைக்கு தான் எந்திக்கிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திக்கிறோம். ஆமாம், சேர்ல உட்காந்து கஷ்டப்பட்டு தான் எந்திக்கிறீங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஜவுன் எந்திரிச்சு போய் நடக்க முடியாது. எந்திரிச்சாலும் நடக்க முடியாது. உடனே நடக்க முடியாது. சரி. இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் ஜவுன் பண்ணோம்ல, அப்போ என்ன விஷயம் எதிர்க்கும் பொழுது இப்போ உங்கள் உடம்புல எப்படி இருக்கு? நல்லா இப்போ நடந்து பார்த்தீங்கல்ல, பழைய வலி இருக்கா? வலி இல்லை. சரி. இடுப்பு வலி இருக்கா? இடுப்பு வலி இல்லை. இப்போ அந்த முட்டி நீங்க உட்கார்ந்து எந்திரிச்சீங்கல்ல, அப்ப அந்த வலி தெரிஞ்சா படாருன்னு முதல் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல. அப்ப எங்க எந்திரிக்க? சரி. இந்த மாதிரி முதல் எந்திரிக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு வேகம் எந்திரிக்க முடியாது. சரி. கீழே உட்கார்ந்து எந்திரிக்க. நீங்க சமணம் போட்டா நீங்க எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப உட்கார்ந்து எந்திரிச்சு பாருங்க. கீழே தரையில மாத்திருங்க. உட்காந்துட்டீங்கல்ல, எந்திரிச்சு பாருங்க. முதல் இந்த மாதிரி சமணம் போட முடியுமா? முடியாது. இப்ப சமணம் போடுறீங்க. ஆமா, அப்படியே எந்திரிக்கும். இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். ஆமே. ரத்தத்தால் செய்யும். ஆமே. முதல் இவ்வளவு வேகமா எந்திக்க முடியுமா? எந்திக்க முடியாது. இப்ப நல்ல வேகமா எந்திக்க முடியும். அப்ப இயேசுதான் உங்களுக்கு சுகம் கொடுத்தா நம்புறீங்களா? இப்படி கை தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. பிதா குமார்